முறை கொண்டு வா கொண்டு வா. காவல்துறையே, மாவட்ட நிர்வாகமே, கண்காணித்திடு கண்காணித்திடு. வெளி மாநில தொழிலாளர்களை கண்காணித்திடு கண்காணித்திடு. எடுக்கிறா எடுக்கிறா. எங்கள் வீட்டு பெண்களை குளியல் அறையில் திருட்டுத்தனமா கேமரா பொருத்தி படம் எடுக்கிறான். விற்பனை செய்யறான். இணையதளத்தில் விற்பனை செய்யறான். கைது இல்லையா? டாடா நிர்வாகத்தின் அடாவிடியை தட்டி கேட்டா குன்றைகளை வைத்து தாக்குவதா? செக்யூரிட்டி வைத்து அடிப்பதா? நியாயம்தானா? பொறுக்க மாட்டோம். இனியும் நாங்கள் பொறுக்க மாட்டோம். மத்திய அரசே, மாநில அரசே, சட்டம் கொண்டு வா. தமிழக வேலை, தமிழருக்கென்றே 100% சட்டம் கொண்டு வா. ஒன்றிய அரசு பதவிகளிலே 100% வட நாட்டு கும்பலேயே பணிக்கெடுக்கிறாய். நியாயம்தானா? மோடி அரசே நியாயம்தானா? தமிழர்கள் நாங்கள் இந்தியர்கள் இல்லையா? பதில் சொல். தமிழர்கள் இல்லை. விமான நிலைய அரசு பணியில் தமிழர்கள் இல்லை. ஆயக்கர் பவனில் வருமான வரி துறையில் தமிழர்கள் இல்லை. கப்பல் போக்குவரத்து துறையில் தமிழர்கள் இல்லை. NLC-யில் வேலை இல்லை. நிலம் கொடுத்த உள்ளூர் மக்களுக்கு வேலை இல்லை. நியாயம்தானா? நரேந்திர மோடியே, நியாயம்தானா? மத்திய அரசு பதவிகளில் தமிழருக்கு வேலை இல்லை. நியாயம்தானா? தமிழர்களின் வரி பணம் இனிக்குதா? வேலை மட்டும் கொடுப்பதற்கு கசக்குதா? டாடா நிர்வாகமே, திருத்திக்கொள். இல்லை என்றால் திருத்தப்படுவாய். தமிழக அரசே, முதல்வரே, நீதி வழங்கு. டாடா ஆலையில் மண்ணின் மக்களுக்கு வேலை கொடுக்க நீதி வழங்கு. சுற்றுச்சூழலை கெடுக்கின்ற எந்த நிறுவனமும் வேண்டாம். இனியும் வேண்டாம். ஷிப்காட்டை விரிவாக்கம் செய்கிறோம் என்று சொல்லி எங்கள் வயிற்றுக்கு எங்கள் பசிக்கு சோறு போடுன்ற எங்கள் நிலங்களை பறிக்காதே. ஆசை வார்த்தையை கூறி பிடுங்காதே. இடிக்காதே. எங்கள் வீடுகளை இடிக்காதே. எங்கள் கோயில்களை இடிக்காதே. எங்கள் பள்ளிவாசல்களை இடிக்காதே. வாழ விடு.
வாழவிடு வாழவிடு, நிம்மதியாக நிம்மதியாக எங்கள் கை கால்களை கொண்டு எங்கள் நிலத்தில் விவசாயம் செய்து பிழைத்துக் கொள்கிறோம். வாழவிடு வாழவிடு. நன்றி.